Hi friends, welcome back to my channel Daya Kannada Lifestyle. இன்னைக்கோட வீடியோ பாத்தீங்கன்னா இந்த அழகான கூடைக்கு கைப்பிடி போடுறது தான் எப்படிங்கறத இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நார்மலா நம்ம வயர்லயே போட்டுட்டே இருப்போம். பட் இந்த கஸ்டமர் வந்து நமக்கு கைப்பிடி வந்து இந்த அலுமினியம் கைப்பிடி போட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கூடையே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் போட்ட கூட தான், நான் போடல. அவங்க போட்டுட்டு கொண்டு வந்து இதை மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டோர்ல ஃபேன்சி ஸ்டோர்ல வந்து இந்த கைப்பிடி எல்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து 3 சைஸஸ் இருக்கு. சின்ன சைஸ், பெரிய மீடியம் சைஸ், பிக் சைஸ்ன்னு சொல்லி 3 சைஸஸ் இருக்கு. மீடியம் சைஸ் தான் இப்ப நான் இந்த கூடைக்கு போட போறேன். இது வச்சு பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா மெயினா இந்த கூடை வந்து கிராஸ் கட் கூடை தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் கட் கூடைக்கு வந்து இந்த கைப்பிடி போடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் நான் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ஹோல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த கைப்பிடி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் பரவாயில்ல, நான் வந்து இந்த இதுக்கும் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலை பார்த்தாலும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பார்த்து கொடுத்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனாலதான் இதுல வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஒரு வாட்டியும் இந்த கைப்பிடி போடுறதுக்கு வெளியில கொடுத்து போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளே வீட்டுல இருந்தபடியே இந்த கைப்பிடியை வாங்கிட்டு போடலாம். ஏன்னா இந்த கைப்பிடிக்குள்ளேயே எல்லா செட்டுமே அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த கைப்பிடி உள்ள வந்து ஒரு பேக்கெட் போட்டு அந்த செட் அப்படியே கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான். இதை நம்ம வாங்கி அப்படியே நம்மளே மாட்டிக்கலாம். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி கிளியரா மாற்றுறதுங்கிறத கிளியரா நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா 2 கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கைப்பிடியிலயுமே வந்து இந்த சைடு ஒரு 2 ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த சைடும் ஒரு 2 ஹோல்ஸ் இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம மாட்டிக்க வேண்டியதுதான். ஒரு சைடு இந்த சைடும், இன்னொரு சைடு வந்து பின்னாடி சைடும் மாட்டணும். இப்ப நம்ம கரெக்டா வந்து எந்த சைடுல நமக்கு எந்த இடத்துல நம்ம மாட்டினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கிராஸ் கட் டிசைன்னால கரெக்டா அந்த ஷேப்பு வந்து டைமண்ட் ஷேப் கரெக்டா நிக்குதா அப்படின்னு பார்த்து செட் பண்ணிக்கலாம். அப்படிதான் பண்ண முடியும். ஏன்னா இது கிராஸ் கட்னால கரெக்டா அந்த இடத்து தான் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு நான் வச்சு பார்த்தாச்சு. இப்போ டைரக்டா நம்ம போடுறது தான். ஓகே, இப்போ எப்படி மாற்றுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பேக்கெட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துடுறேன் பாருங்க. எல்லாமே செட்டா நமக்கே கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடிக்கு 4 ஹோல்ஸ் இருக்கு. அதனால செட்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து கப்பு மாதிரி இருக்கு பாருங்களேன். இதுதான் வந்து மேலே வைக்கிற கப்ளிங்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ரிவீட்னு சொல்லுவாங்க. ரிவீட்ல வந்து இந்த பின்னாடி சைடு ஆணி மாதிரி இருக்கும். பின்னாடி சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவுல கேப் கொடுத்துருப்பாங்க பாருங்க. என்னோட நெயில்ஸ் வந்து உள்ள விட்டு காட்டுறேன். இப்ப இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இந்த கம்பி அந்த சைடு இருக்கிறது, இந்த சைடு இருக்கிறது அப்படியே வளைச்சு விடணும். இது வந்து பாத்தீங்கன்னா வாசர்ன்னு சொல்லுவாங்க. இந்த வாசர் நடுவுல வச்சு விட்டுட்டு தான் இந்த சைடு அந்த சைடு வளைச்சு விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எத்தனை ஹோல்ஸ் மொத்தம் 4 4 8 ஹோல்ஸ் இருக்கு. இப்போ 8 ஹோல்ஸோட திங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த பேக்கெட்லயே கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கப்ளிங் இருக்கு பார்த்தீங்களா, கப்பு மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து வெளியில நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். பாருங்க, நான் காட்டுறேன். இப்போ இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த கேப் வந்து மேலே இருக்கணும். அந்த ஆணி ரிவீட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிவீட் வந்து இந்த ஹோல்ஸ்குள்ள இப்படியே இன்சர்ட் பண்ணிருங்க. இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அந்த கூடை இருக்கு பாருங்க, அந்த கூடைக்கு எங்க நம்ம மெஷர் பண்ணியிருக்கோமோ அந்த மெஷரிங்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த வாசரை உள்ள விட்டு இந்த ஆணியில இருக்கிற இது சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று அந்த சைடு இந்த சைடு மடிக்கி விடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வச்சு காட்டிடுறேன். ஓகே, இந்த கப்பு வந்து மேலே வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஆணியை வந்து உள்ள விடுறேன் பாருங்க. அந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ள போயிடணும். போயிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். பாருங்க, இப்போ வச்சு விட்டுருக்கேனா, உங்களுக்கு தெரியுதா கேமரால? ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வாசரை உள்ள விட்டுக்கணும். ஓகே, தெரியுதா பார்த்தீங்களா? இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு
அதுக்கப்புறமா அந்த ஆணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆணிய வந்து இந்த மாரி கட்டிங் பிளேயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அந்த கேப் நடுவுல இத உள்ள விட்டுட்டு, ஒரு சைடுல இருக்கிற கம்பிய வந்து இந்த சைடு மடக்கணும். அந்த சைடுல இருக்கிற கம்பிய அந்த சைடே மடக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மடக்கிருங்க. மடக்கிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டா வேணும் அப்படின்னா, ஒரு சின்ன சுத்தியல் மாரி எடுத்து ஒரு தட்டு தட்டிருங்க. இவ்வளோதான். சிம்பிளா நம்ம வேலைய முடிச்சிரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதே ஃபிட்டிங் வந்து அந்த கீழ இருக்கிறதுலயும் வச்சு விடணும். பட் என்னன்னா, ஸ்ட்ரெய்ட்டா வைக்க முடியாது. நமக்கு கிராஸா தான் போகும். பட் நம்ம வந்து ஹேண்டில திருப்பக்கூடாது. திருப்பாம நம்ம வந்து அந்த ஹோல்ஸ்குள்ள இந்த ஆணிய கரெக்ட்டா உள்ள விடப்போறேன். பாருங்க நான் எப்படி விடுறேன்னு. இது நேரா நம்ம பார்க்கும்போது, பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியாது. திரும்பி திரும்பி நான் சொல்றேன். இது வந்து நீங்க கவனமா கேட்டுக்கங்க. கொஞ்சம் கிராஸா இப்படி தள்ளி விட்டு உள்ள விட்டுறலாம். அது வந்து பாயிண்ட் பார்த்துக்கங்க. முன்னாடியே வைக்கிறதுக்கு முன்னாடியே. பார்த்துட்டு லெஃப்ட் சைடு வைக்கிறீங்களா? ரைட் சைடு வைக்கிறீங்களா? பார்த்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த பின்னாடி சைடுல கொண்டு போயி, இந்த வாசர உள்ள இன்சர்ட் பண்ணிருங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அழகா அத மடக்கி விட்டுருங்க. உள்ள 2 பார்ட் இருக்கும். அந்த 2 பார்ட்டும் ஒண்ணு ரைட் சைடு, ஒண்ணு லெஃப்ட் சைடு. அப்படியே ஒரு பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா எடுத்து ஒரு சுத்தியல போட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கிராஸா நான் போட்டிருக்கேன். ஒரு சைடுல கரெக்ட்டா போட்டுட்டு, இன்னொரு சைடுல வர்றது வந்து கொஞ்சம் கிராஸா குடுத்து போட்டு விட்டுருக்கேன். பட் ஹேண்டில வந்து ஆட்டக்கூடாது. ஹேண்டில் ஸ்ட்ரெய்ட்டா தான் வச்சுக்கணும். வச்சு விட்டுட்டு தான் போடணும். இப்ப பாருங்க அதே மாதிரி பொசிஷன்லயே தான் இந்த சைடும் வந்துரும். இந்த சைட்லயும் அந்த கேப் எதுக்குள்ள வருதோ, அதுக்குள்ளயே நம்ம கரெக்ட்டா இன்சர்ட் பண்ணிறணும். நம்மளா தள்ளி வச்சு போட்டோம்னா, ஹேண்டில் வந்து கிராஸா வந்துரும். அதனால தான் கரெக்ட்டா எங்க நிக்குதோ அதுக்கு தகுந்த மாரி வச்சு, இது வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க இந்த கைப்பிடி. ஏன்னா, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கூட எங்க மாமியார் செஞ்சு குடுத்தாங்க. அதுக்கு வந்து இந்த கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இத்தன வருஷம் ஆகி அந்த கூடையும் அப்படியே தான் இருக்கு. இந்த கைப்பிடியும் அப்படியே தான் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. இப்பயும் நான் இத போடம்போது எங்க மாமியார் வந்து இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதோட ரேட்டு தான் வந்து கூடியிருக்கு, கம்மியாயிருக்கு வந்து. அதுதான் வந்து டிஃபரன்ஸே தவிர, பட் ஹேண்டில் வந்து சூப்பரா அப்படியே தான் இருக்கு எங்களோட பேஸ்கெட்டோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து அதே மாதிரி இந்த சைடும் நான் மாட்டிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களே வீட்ல இருந்தபடி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அ இன் இன்ட்ரெஸ்ட்டா பண்ணலாம் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம அந்த பெல் ஐகான் டச் பண்ணுங்க. அப்பதான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு லைக் போட்டுட்டு ஒரு கமெண்ட் போட்டா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும்னு அப்படின்னு நினைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து திரும்பி திரும்பி என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து பார்த்துட்டே வந்தா தான் வந்து எனக்கும் வந்து என்னோட வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த சைடுல போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுட்டோம்னா, ஒரு சுத்தியல வச்சு நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா தட்டிறாதீங்க. ஷேப் பின்னாடி மாறிரும். ஓரளவு தட்டி அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே. இப்ப அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து போடப்போறேன். ஒரு ஹேண்டில் எப்படி நம்ம மெஷர் பண்ணி போட்டோமோ, அதே மாதிரி தான் அந்த சைடும் ஒரே மாதிரி வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஸ்டோர்ல டீலக்ஸ் வயர், மெட்டாலிக் வயர், கிளாஸ் வயர் எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ல குடுத்துடுறேன். நீங்க அதில போய் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி என்ன வேணுமோ அத கேட்டுக்கலாம். அது இல்லாம நெல்லிக்காய் பாசி இருக்கு, ஹேண்டில்ஸ் இருக்கு, புஷஸ் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாம அந்த பெல் ஐகான் டச் பண்ணுங்க. அப்பதான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்து வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அப்டேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.